எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம். இந்த மாசத்து வாக்குத்தத்தம் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்தில் தாண்டி வந்து உன்னுடையதாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏசாயா 45வது அதிகாரத்தில் தான் நாம் இந்த வருஷத்து வாக்கு தத்துவம் 4வது வசனம் 5வது வசனத்திலிருந்து நம்ம வாக்கு தத்துவம் பார்த்தோம். 45வது அதிகாரத்தில் 4வது வசனம் 5வது வசனத்தில் பார்க்கும்போது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்து வாக்கு தத்துவம் மறந்து போகக்கூடாது. இது இந்த வருஷத்துக்கு மட்டும் வாக்கு தத்துவம் கிடையாது. ஆண்டுடைய வார்த்தைகள் எக்ஸ்பைரியே ஆகாது. ஆமென். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாத வாக்கு தத்துவம் வருஷம் வாக்கு தத்துவம் கொடுத்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வருஷத்தோட இந்த வாக்கு தத்துவம் முடிஞ்சிருமா, எக்ஸ்பைரி ஆகிடுமான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்குறவர்கள் தப்பான இயேசுநாதர்கிட்ட வந்து கேட்டாங்கல்ல, என்ன சொன்னாங்க, ஒருத்தனுக்கு ஒரு மனைவி இருந்து அவன் இறந்துட்டான் பிள்ளை இல்லாமல். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, ஒருத்தனுக்கு ஒரு மனைவி இருந்து பிள்ளை இல்லாமல் இருந்துட்டான். அவனுடைய சகோதரன் அந்த பெண்ணை திருமணம் செய்து இறந்து போன தன்னுடைய அண்ணனினுடைய பெயர் பூமியில் இராதபடிக்கு அற்றுப்போகாதபடிக்கு அந்த அண்ணனுடைய பெயரை நிலைத்திருக்க பண்ணணும். அதனால் இவன் திருமணம் செய்து குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு தன்னுடைய அண்ணனுடைய பெயரை நிலைத்திருக்கும்படி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணம் சொல்லுது. இதை வச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கூட்டம் உயிர்த்தெழுதல்லாம் இல்லை, பரிசுத்தாவினர் இல்லை அப்படின்ட்டு அப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இல்லை, இப்போ ஒரு கூட்டம் பேசின்னு இருக்கிறாங்க. அந்நிய பாஷை இல்லை, அபிஷேகம் இல்லை, பரிசுத்தாவினர்லாம் ஒன்றும் கிடையாது, வரலாம் கிடையாது, எல்லாமே ஒன்றும் இல்லை அப்படின்லாம் சில கூட்டம் இன்றைக்கி பேசுகிற மாதிரி இதெல்லாம் அப்போவே வந்துடுச்சான். இயேசுநாதர் காலத்திலே இருந்தது. அப்போ அவங்க அப்படி பேசும்பொழுது இதே இயேசுநாதர்கிட்ட அவங்க ஒரு ஃபார்முலா வச்சுருந்தாங்க. பரிசுத்தாவினரை விசுவாசிக்கிறவங்க, அந்நிய பாஷை விசுவாசிக்கிறவங்களெல்லாம் பார்த்து கேட்குற மாதிரி அந்த காலத்தில் தேவ தூதர்களை, உயிர்த்தெழுதலை, பரலோகத்தை விசுவாசிக்கிறவங்களெல்லாம் குறித்து இவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன, அவன் ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு கேள்வி வச்சுருந்தான். அந்த கேள்வி யாராலும் அன்றைக்கி பதில் சொல்ல முடியல. என்ன கேள்வினா, இயேசுநாதர்கிட்ட அந்த கேள்வி வந்தது. எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில் ஒருத்தவங்க ஏச்சு கேட்குறாங்க. ஒருத்தனுக்கு நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் தன் மனைவியை திருமணம் செய்து பிள்ளை இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் திருமணம் செய்து அவனுக்கு சந்ததியை உண்டாக்கணும், அவன் பேரை நிலைத்திருக்க பண்ணணும்னு சொல்லுது. அதனால் ஒரு 7 பேர் பிரதர்ஸ் இருந்தாங்க. முதல்ல இருக்கிற பெரிய பையன் கல்யாணம் பண்ணான் பொண்ணை, குழந்தை பிறக்கல, செத்துட்டான். அவன் தம்பி கல்யாணம் பண்ணான் அவங்க அந்த பொண்ணை, திரும்பவும் அவனும் செத்துட்டான், ஆனால் குழந்தை பிறக்கல. இப்படி 7 பேரும் கல்யாணம் பண்ணாங்க, 7 பேரும் இறந்துட்டாங்க. 7 பேருக்குமே குழந்தை பிறக்கல. கடைசியில் அந்த பெண்ணும் இறந்துட்டான். இப்போ பரலோகத்தில் போனால், பரலோகத்தில் இந்த பெண் யாருக்கு மனைவியாக இருப்பா? பூலோகத்தில் 3 பேர் 7 பேரும் திருமணம் செஞ்சுருக்கிறான், தாலி கட்டியிருக்கிறான். இப்போ 7 பேருக்கு தானே சொந்தம். பரலோகத்தில் தேவன் யார் கையில் கொடுப்பார் இதை சொல்லுங்கள் எங்களுக்கு. இதெல்லாம் ரொம்ப பெரிய அறிவாளியாக கேட்குற கேள்வி. கவனிங்க, இயேசு சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? பூமியில் தான் கொள்வனையும் கொடுப்பனையும் உண்டு. பூமியில் தான் இந்த எல்லாம் கல்யாணம் பண்ணுறது, கச்சேரி நடத்துறது எல்லாமே பூமியில் தான். பரலோகத்தில் சொல்லிட்டாரு, அவர்கள் தேவ தூதர்களைப் போல இருப்பாங்க. அங்கே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அல்லேலூயா. பரலோகத்தில் போயிட்டா இந்த மீச முருகைன்னு இந்த வீரம் தீரம் ஆண்மை அதெல்லாம் ஒன்றும் அங்கே வராது. பரலோகம் போயிட்டா இந்த அச்சம் நாடம் வடம் பயிர்ப்பு பெண்மைலாம் அங்கே வராது. இந்த சரீரத்தில் தாங்க இதெல்லாம். இந்த பூமிக்குரிய மேனி இந்த பூமியிலே முடிஞ்சு போயிடும். பரலோகத்துக்கு போகும்போது தேவன் வானத்துக்குரிய மேனியை வைத்திருக்கிறார். வானத்துக்குரிய மேனிக்கு இந்த தன்மையெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு கூட்டம் சொல்கிறான், நீ அங்கே வந்தினா உனக்கு 72 கன்னி பெண்களை கொடுப்பாரு, நீ சந்தோஷமா இருக்கலாம். பொய் சொல்லுங்க. ஒரு கூட்டம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? நம்ம சாமியை வணங்காதவன நீ கொன்னுனா சாகடிச்சுனா உனக்கு அங்கே ஐயா என்ன கொடுப்பார் தெரியுமா? உனக்கு 72 கன்னி பெண்ணு, சந்தோஷமா இருக்கலாம். அப்படின்னா இங்கே செத்து போனவெல்லாம் மேலே போனான்னா ஆளுக்கு ஒரு 72 கன்னி பெண்ணுன்னு கணக்கு போட்டிங்கன்னா அந்த ஏரியாவே பரலோகமாக இருக்காது, ரெட் லைட்டாக இருக்கும்.
ஹலோ, அது பரலோகமாக இருக்கு. அது எப்படி இருக்கும்? ரெட் லைட்டாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ பேரை சாவடிச்சிட்டு போய்க்கிறான். ஆளுங்க 72ன்னா என்ன கணக்கு போட்டு பாரு. 1 கோடி பேர் செஞ்சுட்டு போயினானா அங்கே 72 கோடி. அவ்வளோதான். அதுதான் இயேசு சொன்னார், நீங்கள் நடிக்கிற மாதிரிலாம் பரலோகம் இல்லைப்பா. பரலோகத்தில் இந்த மனித உறவுகளே கிடையாது. கொள்வனையும் கொடுப்பனையும் கிடையாது. அந்த ஃபீலிங்லாம் இருக்காது. கணவனுடைய ஃபீலிங், மனைவியுடைய ஃபீலிங், புரியுதுங்களா? அந்த ஃபீலிங்ஸுங்களுக்கு அங்கே என்ன இல்லை, இடமே இல்லை. அவர்கள் தேவ தூதரை போல இருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் தேவனுடைய வல்லமைகளையும் தேவனுடைய வார்த்தைகளையும் அறியாததினால் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். என்ன அறியல? தேவனுடைய வார்த்தையை சரியா அறியல, தேவனுடைய வல்லமைகளை சரியா அறியாததுனால நீங்க தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. சரி, அப்போ இங்க இந்த வருஷத்து வாக்கு தத்துவம் நமக்கு இதுதான் கொடுத்தோம். அப்போ இதில் சில பேர் என்ன கேட்குறாங்க, ரொம்ப பெரிய அறிவாளி மாதிரி கேட்குற கேள்வி என்னன்னா, மாதம் மாதம் வாக்கு தத்துவம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் ராங்குங்க, எக்ஸ்பைரி ஆகிடும். நான் சொல்கிறேன், நீ சதுசெயர் மாதிரி இருக்கிற. தேவனுடைய வல்லமைகளையும் தேவனுடைய வார்த்தைகளையும் அறியாதனால் தப்பான எண்ணம் வச்சிருக்கிற. தேவனுடைய வார்த்தை எக்ஸ்பைரியே ஆகாது, எக்ஸ்பைரி ஆக்கவும் முடியாது. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் எக்ஸ்பைரி ஆகாது, ஆக்கவும் யாராலையும் தேவனுடைய வார்த்தையை எக்ஸ்பைரி ஆக்கவே முடியாது. அது ஜீவனுள்ள வார்த்தை. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. அவர் சொல்றார், நான் அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்கும். வானத்திலிருந்து மழை இறங்கி வந்து பூமியை நனைத்து பூமியில முள்ளையும் புல்லையும் பூண்டுகளையும் விளைய செய்து திரும்பவும் அந்த தண்ணி எப்படி வானத்துக்கே திரும்புகிறதோ அது போல நான் அனுப்பின வார்த்தைகளும் நான் விரும்புகிற காரியங்களை செய்து முடித்து அது என்னிடத்திற்கு திரும்பும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அதனால் வாக்கு தத்தங்கள்லாம் எக்ஸ்பைரி ஆகாது, வருஷ வாக்கு தத்தமும் எக்ஸ்பைரி ஆகாது, மாதம் வாக்கு தத்தமும் எக்ஸ்பைரி ஆகாது. அப்படி கேட்குறீங்கன்னா நீ சதுசெயர் கூட்டத்தில் இருக்கிறன்னு அர்த்தம். சரி, இந்த நாளில் கூட நம்ம எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 45:7 படிக்கலாம். தேவன் பேசுகிற வார்த்தைகளை பாருங்க. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீமையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் பேசுகிறார். இந்த வாக்கு தத்தங்களை குறித்து பேசின்னு வரும்போது சொல்றாரு, ஒளியையும் படைத்தேன், இருளையும் உண்டாக்கினேன். ஏன் தேவன் ஒளியை உண்டாக்கினார், இருளையை உண்டாக்கினாரு? அவர் உண்டாக்கி வச்சுக்கிறாரு. இருட்டில் நைட்லன்ட்டு ஒரு சில தன்மைகள் இருக்குது, பகலன்ட்டு ஒரு சில தன்மைகள் இருக்குது. தெரியுங்களா? நைட்டில் 10 மணிக்கு மேலே நம்முடைய சரீர அவயவங்கள் எல்லாம் என்ன கேட்குமா தெரியுங்களா? ரெஸ்ட்டு கேட்குமா. உங்களுடைய ஈரல், நுரையீரல், கல்லீரல், உள்ளே இருக்கிற ஹார்ட்டு, கிட்னி எல்லாம் என்ன கேட்குமா உங்களுக்கு? நைட் ஆயிடுச்சுன்னா, 10 மணி ஆயிடுச்சுன்னா, போதண்டா சாமி கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுறா அப்படின்னு கெஞ்சோம். ஏன்னா இது மறுநாள் என்ன பண்ணணும்? நீ காலையில் எழுதிட்டு பிறகு அது வேலை செய்யணும். ரெண்டாவது ஆண்டவர் எப்படி வச்சுக்கிறாருன்னா, நைட் டைமில் தான் இந்த ஆர்கன்ஸுக்கெல்லாம் நல்ல ரெஸ்ட் அண்டு ரீஃப்ரெஷ் வச்சுக்கிறாரு. நல்ல ஓய்வு எடுக்கும், புத்துணர்ச்சி ஆகிடும், மறுநாள் ஜம்முன்னு வேலை செய்யும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, மனுஷங்க நைட்டில் தூங்குறது கெட்டு போச்சு. நீங்கள் நைட்டில் போய் பாருங்க, மிட் நைட் மசாலா ஹோட்டல் திறந்து வச்சுக்கிறான். நைட்டில் 12 மணிக்கு மேலே நீங்கள் நைட்டு 12 மணிக்கு போனால் சுட சுட பிரியாணி. நைட்டு 12 மணிக்கு போய் பாருங்க, நிறைய ஹோட்டலில் நைட்டில் திறக்கிற ஹோட்டலுக்கெல்லாம் மாறிடுச்சு. மக்களுக்கெல்லாம் பாருங்களேன். ஒரு காலத்தில் எனக்கு தெரியுங்க, நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது கரண்ட்டு கிடையாது. 6 மணி ஆயிடுச்சுன்னா எல்லாம் காக்கா குருவி எங்கே சுற்றினாலும் கூண்டில் அடங்குற மாதிரி அடங்கிடுவோம். எங்கேயும் சுத்த முடியாது, ஏன்னா வெளிச்சம் கிடையாது. அதனால் எங்கே சுற்றினாலும் 6 மணி ஆயிடுச்சுன்னா, 6:30 மணி ஆயிடுச்சுன்னா வீட்டில் சேர்ந்துருவோம். 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு 8 மணிக்கெல்லாம் படுத்துடுவோம். ஆனால் 8 மணிக்கு படுப்போம், காலையில் விடிய காலையில் 4 மணிக்கெல்லாம் ஜம்முன்னு எழுந்திரிச்சிடுவோம். 4:30 மணிக்கெல்லாம் சூப்பராக எழுந்திரிச்சிடுவோம்.
ஆனால் இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி ஆயிடுச்சு? லேட்டாக தூங்குறான், 2 மணிக்கு தூங்குறான் மனுஷங்க. நான் சொல்கிறேன், வாலிப வயசில் சரீரத்தில் ஒரு பலன் இருக்கும். அந்த பலத்தினால ஆர்கன்ஸில் வர்ற எந்த டேமேஜும் உன்னை என்ன பண்ணாது, காட்டாது. உனக்கு ஆர்கன்ஸில் வர டேமேஜ், சைடு எஃபெக்ட்ஸ்லாம் காட்டாது, தாங்கிக்கும் உடம்பு. ஆனால் கொஞ்சம் வயசாகும் போது தான் இதனுடைய விளைவுகள் எல்லாம் காட்ட ஆரம்பிக்கும். அதுதான் நான் சொல்கிறது என்ன, சரியான நேரத்துக்கு தூங்க பழகுங்க தயவு செஞ்சு. கர்த்தர் அப்படி தான் வச்சுக்கிறார். கர்த்தருக்கு தெரியாதா? இருட்டே தேவையில்ல, ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் வெளிச்சமே வச்சுருக்கலாமே. கர்த்தர் வெறும் வெளிச்சத்தை மட்டுமே உண்டாக்கினா பண்ணியிருக்கலாம். 24 ஹவர்ஸ் வெளிச்சமே வச்சுட்டு இருக்கலாமே. காலையில் ஒரு சூரியன், நைட்டு ஒரு சூரியன், 2 சூரியனை வச்சிருக்கலாம். ஏன் ஒரு சூரியன் ஒரு நிலா வச்சாரு? நைட்டில் வந்து நம்முடைய சரீரத்துக்கு தேவையான அந்த அட்மாஸ்பியர், நல்ல தூக்கம், உடம்புக்கு தேவையான, உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கு தேவையான நல்ல ஒரு பலன், இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் இரவையும் உண்டாக்குனாரு. பகலை நம்ம வேலை செய்யணும், அந்த நம்மளுடைய காரியங்களெல்லாம் நடப்பிக்கிறதுக்காக நமக்கு வெளிச்சம் தேவை. அதுக்காக சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் வச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். கடவுளுடைய தன்மையை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் அவர் சிஸ்டத்தில் போனீங்கன்னா உங்கள் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். நீங்கள் அவர் சிஸ்டத்தில் போனால் உங்கள் சிஸ்டம், வாழ்க்கைங்கிற சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் போனால் உங்கள் சிஸ்டம் நல்லா வேலை செய்யாது. நிறைய தாறுமாறாக பிரச்சனை பண்ணிக்கினே இருக்கும். ஏன் மனுஷன் இன்னைக்கு பாருங்கள், மனுஷங்களுக்கு நிறைய வியாதி வருது, பலவீனம் வருது, ஸ்ட்ரென்த் இல்லை, எல்லாமே பல பிரச்சனைகள், வீக்னஸ் வருது, அது இதுன்ட்டு. ஏன்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒழுங்காக தூங்குறது கிடையாதுங்க. நான் சொல்கிறேன், நல்லா தூங்கி பாருங்கள். ஒரு மனுஷன் குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது தூங்கணும். அதுவும் நான் 8 மணி நேரம் எப்போ தூங்கணும்? பகலில் இல்லை, நைட்டில். அதையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆளுக்கு பகலில் தூங்கிட்டு 8 மணி நேரம் தூங்கணும் சொன்னார் பாஸ்டர். நீயே கேட்டுக்கோ, இப்போ எழுப்பாத, டைம் வச்சு சொல்லுவாங்க, 12 மணிக்கு எழுப்பு. நைட்டில் தூங்கணும் 8 மணி நேரம், 10 மணிக்கு படுக்கணும். சரி, காலம் மாறி போச்சு, உங்களுக்காக கிரேஸ் டைம் 11 o'clock கொடுக்குறேன், போக 11 மணிக்காவது படுத்துருங்க. படுத்துட்டு காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க பழகுங்க. 11 மணிக்கு படுத்து காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு பாருங்கள். உங்களுடைய சரீரம் நல்லா இருக்கும், நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, உங்களுடைய மனசு நல்லா இருக்கும், உங்களுடைய பலன் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். கர்த்தர் அதுக்கு தான் வந்து இரவை படைத்து இருக்கிறார். இரவை ஏன் உண்டாக்குனாரு? மறுநாள் இந்த ஆர்கன்ஸ்லாம் வேலை செய்யணும். அதுக்கு வந்து ரெஸ்ட் வேணும், ரீஃப்ரெஷ் வேணும். புரியுதுங்களா? யோசிச்சு பாருங்க, ஒரு எந்த பொருளும் யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து பயன்படுத்தினே இருந்தோம்னா வண்டி கூட ஓட்டுறோம், 2 வீலரை. இங்கேருந்து சேலம் வரைக்கும் போய் பாருங்களேன், தொடர்ந்து ஓட்டி பாருங்க. சேலம் வரைக்கும் 2 வீலரில் போய் பாருங்க, வண்டி சேலத்தில் போனோம் சீஸ் ஆகிடும். ஏன்னா இன்ஜின் ஹீட் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து ஓட்டின்னு போய் திண்டிவனம் தாண்டி வந்து ஒரு பார்க்கிங் போட்டு ரெஸ்ட்டை போட்டு, வண்டிக்கார ஒரு ரெஸ்ட்டு, ஓட்டின நமக்கார ஒரு ரெஸ்ட்டு, ஒரு டீ காப்பி போட்டு ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி வண்டியை கொஞ்சம் ரெஸ்ட்டில் நிழலில் விட்டு மறத்தாண்ட அது கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும், நம்ம கொஞ்சம் ஒரு டீயை போட்டு நம்மளும் கொஞ்சம் ஓய்வு எடுப்போம். ஒரு அரை ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து திருப்பி எடுத்து ஓட்டினா தான் வண்டி நல்லா இருக்கும். தொடர்ந்து ஓட்டினா வண்டியே பாதிக்கப்படுது. யோசிச்சு பாருங்க, இரும்பே அப்படி போகுதுன்னா உள்ள இருக்கிற ஆர்கன்லாம் எப்படி இருக்குது? இரும்புலையா செஞ்சு வச்சுக்கிறாரு. ஹார்ட்னா இரும்புலையா இருக்குது, ஈரல்னா இரும்புலையா இருக்குது, கல்லீரல்னா கர்த்தர் இரும்புலையா வச்சுக்கிறாரு. அதனால் எவ்வளோ மென்மையான பொருள். அப்போ அதுக்கு ஓய்வு தேவைங்களா, தேவையில்லைங்களா? இரும்புல செஞ்ச வண்டிக்கே ஓய்வு தேவைப்படும் போது இந்த ஆர்கன்ஸுங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் தேவை. தயவு செஞ்சு தூங்குங்க. வயசானவங்களுக்கு சொல்கிறேன், நைட்டில் தூங்குங்க. பகல்லையா தூங்கி தூங்கி நைட்டில் முழிச்சுன்னு இருக்காதீங்க. நைட்டில் தூங்கினா தான் உடல் உறுப்புகளுக்கு நல்லது, ஆர்கன்ஸுக்கு ஹெல்த்தியாக இருப்பீங்க நல்லா. ஓகே, ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன் சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர். ஆஹா, இப்போதான் பிரச்சனை. கர்த்தர் நல்லவர் சொல்கிறோம், ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு வசனத்தில்? சமாதானத்தையும் நான் தான் கொடுக்குறேன், கெடுதலையும் நான் தான் கொடுக்குறேன். இப்போ கெடுதலை இவர் கொடுக்கறதுனால இவருக்கு நல்லவன்னு சொல்ல முடியுமா? ஹலோ, கெடுதலை கொடுக்கறதுனால இவரை நல்லவன்னு சொல்ல முடியுமா? இவர் நல்லவர் தான். கவனிங்க, இவர் வந்து கெடுதலை தீங்கை உண்டாக்குகிறவர்னா எப்படி தீங்கை உண்டாக்குகிறார்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தீங்கை இவர் மனுஷனை கெடுப்பதற்காக, அழிப்பதற்காக உண்டாக்கவில்லை. நல்லா கவனிங்க, தீமைகளை தேவன் மனுஷனை கெடுப்பதற்காக, அழிப்பதற்காக உண்டாக்கல.
நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பற்றி கடவுளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஆதி ஆகமத்தில் போகணும். எப்பவுமே பைபிள் தொடங்குறது எங்கே தொடங்குது? ஆதி ஆகமம். ஆதி ஆகமத்தில் தொடங்கும் போது தேவன் சிருஷ்டித்ததெல்லாம் பார்க்கணும். தேவன் சிருஷ்டித்ததில் ஏதாவது ஒரு தீமையானது சிருஷ்டித்தாரா? ஏதாவது ஒரு தீமையானது சிருஷ்டித்தாரா பாருங்க. ஆதி ஆகமத்தில் படித்து பாருங்க, இருக்காது. முதல் அதிகாரத்தில் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஒரு தீமையை கூட தேவன் என்ன பண்ணல, சிருஷ்டிக்கல. அப்போ தீங்கை உண்டாக்குகிறவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, 2வது அதிகாரத்துக்கு வரும்போது 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன சொல்றாரு? கட்டளை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? நீங்கள் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் புசிக்கலாம், இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். கவனிங்க, சாவை கூட தேவன் வைக்கல, சாவை கூட மனுஷனுக்கு கொடுக்கல. நல்லா கவனிங்க, சாவை மனுஷன் கையில் மனுஷனுக்கு என்ன பண்ணல, திணிக்கல, சாய்ஸாக வச்சாரு. மரணத்தை கூட தேவன் மனுஷன் மேலே நிர்பந்தமாக வைக்கல. நான் உன்னை உண்டாக்கிட்டப்பா, கண்டிப்பாக நீ ஒரு வயசில் செத்துருவ அப்படின்னு மனுஷனுக்கு மரணத்தையும் வைக்கல. முதல் மனுஷனை உண்டாக்கும் பொழுது அவனுக்கு மரணம் இல்லாமல் தான் உண்டாக்கினார். ஆனால் அவர் சொன்னார் 2 மரம் இருக்குது. ஒன்று ஜீவ விருட்சம், அந்த ஜீவ விருட்சத்தை கனியை புசிச்சா எத்தனை வருஷம் வேணாலும் உயிரோடு இருக்கலாம். இன்னொரு மரம் இருக்குது, நன்மை தீமை அறியத்தக்க கனி, அதை புசிச்சா புசிக்கும் நாளில சாவாய். இப்போ கவனிங்க, தேவனே இதை வச்சாரு. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, ஏங்க தோட்டத்தில் ஆண்டவர் இதை வச்சாரு, வைக்காமலே இருந்து இருக்கலாமே. இப்போ ஸ்கூல்லாம் வச்சிருக்கிறாங்க, எதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க? வருஷந்தோறும் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாமே வைக்க வேண்டாமே. ஒரு பையன் படிச்சானா, சரி ஒரு வருஷம் படிச்சாப்பா, அடுத்த வருஷம் 2வது பண்ணி, அடுத்த ஒரு வருஷம் படிச்சா அடுத்த வருஷம் 3வதுப்பா, இப்படியே எல்லாரையும் 10வது வரைக்கும் கொண்டு வந்துடலாம்ல, எல்லாரையும் காலேஜ் வரைக்கும் கொண்டு போயிடலாம்ல. எதுக்கு நம்ம எக்ஸாம் வைக்கிறோம்? எக்ஸாம் வச்சாதான் அவன் யாருன்னு அவனுக்கு தெரியும், அவன் யாருன்னு நமக்கும் தெரியும். எக்ஸாம் வச்சாதான் முதல்ல அவன் யாருன்னு அவனுக்கு தெரியும். சில பேர் இருக்கா பாருங்க, வாத்தியார் கேட்பார், படிச்சுட்டியாடா? எல்லாம் படிச்சுட்டேன் சார், ஒன்று விடாமல் படிச்சுட்டேன் சார். அவன் நினச்சிட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டோம். ஆனால் அவன் எவ்வளோ படித்தான் படிக்கலன்றது எது காட்டும்? எக்ஸாம் தான் காட்டுது. எக்ஸாம் பேப்பரில் ரிசல்ட் பேப்பர் எழுதுறான் பாருங்க, ஆன்சர் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அதில் தான் தெரியும் அவர் எவ்வளோ படித்தார் எவ்வளோ படிக்கலன்ட்டு. அதுபோல் தான் கர்த்தர் என்ன பண்ணார்னா, மனுஷனை உண்டாக்குனாரு. அவனை அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின் உண்டாக்கி எல்லாவற்றையும் அவன் தன் இஷ்டப்படி செய்வதற்கு அவன் கையில் அதிகாரத்தை கொடுத்து, இந்த உலகத்தை அவன் கையில் கொடுத்து, ஆளுகையை அவன் கையில் கொடுத்து சொன்னார், எல்லாமே உன் கையில் கொடுத்துட்டோம்பா, ஒன்னே ஒன்றில் நீ எனக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறியா இல்லையா, நீ என்னை நேசிக்கிறியா இல்லையான்றதுக்கு ஒரே ஒரு டெஸ்ட்டு தான் வச்சுக்கிறேன். அது என்ன டெஸ்ட்டு? இந்த மரத்து கனியை மட்டும் என்ன பண்ணாத, புசிக்காத. இது செய்யாத வரைக்கும் நீ என்னை நம்பி இருக்கிறன்றத என்ன பண்ணுற, எனக்கு காண்பிக்கிற, உனக்கும் நீ காட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை வச்சாருங்க. ஆனால் இவ்வளோ மரம் இருக்குது, இவ்வளோ பழம் இருக்குது, மனுஷன் எதை தான் புசிச்சான்? அதை தான் புசிச்சான், அதை தான் புசிச்சான். புசிச்சு என்னாச்சு? கடவுள் மரணத்தை கொடுக்கல, மரணத்தை மனிதன் தன் மேலே வர வச்சுக்கணும். மரணத்தை என்ன பண்ணிக்கனா தன் மேலே வர விட்டுட்டான். மனு குலத்தின் மேலே, மனித இனத்தின் மேலே மனிதன் மரணத்தை திறந்து விட்டு விட்டான். மரணம் என்ற காற்று எல்லார் மேலே அடிக்குது, எல்லாம் சாகுறான். கடவுள் மரணத்தை உண்டாக்கல. நல்லா கவனிங்க, கடவுள் நல்லவர், தேவன் கிருபை உள்ளவர், இரக்கம் நிறைந்தவர், தயவு நிறைந்தவர். இவன் மரணத்தை தன் மேல் எல்லார் மேலே திறந்து விட்டுட்டா கூட, கடவுளே ஒரு நாள் இயேசு என்ற பெயரில் மனிதனாய் இவன் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்து நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? இவன் மரிக்க வேண்டிய இடத்துல எல்லா மனுஷனுக்காக முதல் ஒரு மனுஷன் எல்லா மனுஷன் மேலே என்னத்தை திறந்து விட்டுட்டான்? மரணத்தை திறந்து விட்டுட்டான். ஆனால் பிந்தின ஆதாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் கடவுள் மனிதனாக அவர் என்ன பண்ணார்னா, அந்த மரணத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய வாசலை ஒரு புது கேட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போய்க்கிறாரு. அந்த கேட்டு வழியாக வந்தால் உனக்கு மரணம் இல்லை. அப்போ நம்மள சாவ மாட்டோமா? இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் மரிக்கும். ஆனால் நமக்கு இன்னொரு சரீரம் இருக்குது, வானத்துக்குரிய ஒரு மேனி இருக்குது. அந்த சரீரத்துக்கு மரணம் கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது.
இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு மரணம் இல்லாத சரீரத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த சரீரம் போயிடுதுலாம் பயப்படாதீங்க. எனக்கே 120 வயசு ஆயிடுச்சுன்னா நானே இந்த பாடியை விட்டு போயிடுவேன். போகும்போது கவலைப்பட மாட்டேன். என்ன சொல்லிட்டு போவோம் தெரியுமா? மரணம் இல்லாத ஒரு சரீரம், பலவீனம் இல்லாத சரீரம், வியாதி இல்லாத சரீரம், வலி இல்லாத ஒரு சரீரத்தை தேவன் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் அந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். அல்லேலூயா. இதுதாங்க இயேசுவை ஏற்றுக்கணும். ஏன் இயேசுவை ஏற்றுக்கணும்? மதம் மாறத்துக்காக இயேசுவை ஏற்றுக்க கூடாது. பால் பவுடருக்காக, கோதுமை பவுடருக்காக இயேசுவை ஏற்றுக்க கூடாதுங்க. உன்னதமான நோக்கம், உயர்வான நோக்கம். இந்த உலகத்தில் எந்த தெய்வமும் கொடுக்காத ஒரு காரியத்தை இயேசு மனிதனாக வந்து மனிதனுடைய மரணத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு மரணம் இல்லாத ஒரு சரீரத்தை மனிதனுக்கு வைத்திருக்கிறார். அதுக்காக இயேசு ஏற்றுக்கிறோங்க. கிறிஸ்தவன் என்று சொல்லணும், தலை நிமிர்ந்து நிற்கணும், நடக்கணும். கிறிஸ்தவன் சொல்லி தலை குனிஞ்சு நடக்கக்கூடாது. அவன் தான் தலை குனிஞ்சு நடக்கணும். அவன் என்னென்னமோ பேசுறான், 1000 பேசினாலும் எல்லாம் குப்பை. இங்க பவர். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த வசனத்தில் பாருங்க, தேவன் வந்து இருளை தீங்கை உண்டாக்குகிறோம்னா தேவன் தீங்கை உண்டாக்கலைங்க. தேவன் படைச்ச உலகத்தில் முள்ளே கிடையாது, முள்ளே கிடையாது, தெரியுங்களா உங்களுக்கு? ஆனால் ஆதாம் வந்து தேவனுடைய வார்த்தை மீறி தேவனை விட்டு பிரிந்து தன் இஷ்டப்படி வாழ ஆரம்பிக்கும் போது தான் இந்த உலகத்தில் தீமைகள் வர ஆரம்பித்தது. அதையும் ஆண்டவர் சொல்றார், அந்த தீமைக்கும் ஒரு வகையில் நான் தான் காரணம். ஏன்னா நீ என்னை ஏற்றுனா அந்த தீமை இல்லாமல் இருந்திருப்ப, என்னை விட்டுட்டு போனதுல தானே இந்த தீமையெல்லாம் வந்துச்சு, அதனால அதுக்கும் நான் தான் காரணம். ஆண்டவரை வந்து கிரெடிட் எடுத்துக்கிறாரு, தீமைக்கு கிரெடிட் எடுத்துக்கிறாரு. ஏன் ஆண்டவர் தீமைக்கு கிரெடிட் எடுத்துக்கினாரு? இல்லைன்னா நானும் ரவுடி தான் சொல்லிட்டு ஒருத்தன் வண்டியில் எடுத்துக்க ரெடி ஆகிறான். சாத்தான்ட்டு ஒருத்தர் இருக்கிறான், பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறது தெரியுமா? நானும் ரவுடி தாயான்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறுற மாதிரி ஏறிப்பான். அவன் என்ன சொன்னோம்னா, இந்த தீமையெல்லாம் உண்டாக்குகிறது நான் தான். அப்போ எனக்கு எவ்வளோ பவர் பாரு அப்படின்ட்டு தன்னை ஒரு பெருசாக காட்டிக்க பார்க்குறான். கர்த்தர் அங்கேயும் அவன் நோஸை கட் பண்ணிட்டாரு. முன்னால் இல்லைடா தீமை, மனுஷர்கள் என்னை புறக்கணித்ததுனால, என்னை ஏற்றுக்கொள்ளாததுனால அவனுக்கு தீமை வருகிறது. அதனால தான் அவர் தீமைக்கு காரணராக இருக்கிறார். ஆனால் தேவன் இந்த உலகத்தில் தீமையை உண்டாக்கவில்லை, நன்மையை மாத்திரமே உண்டாக்கினவர். அல்லேலூயா. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் சொல்லிட்டு நானே. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நானே, நான் தான்பா, என்னை தவிர வேற ஆள் கிடையாது. நீங்களும் நானும் வணங்குகிற தேவன் ஒன்று தெரியுங்களா? தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். வேற எந்த தெய்வத்தாலும் தீமையை நன்மையாக மாற்ற முடியாது. இவர் மட்டும்தான் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். இன்னொன்று சொல்லட்டுங்களா? நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது பெரிய பாக்கியம். ஏன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது பெரிய பாக்கியம்னா, நம்ம மேல வர வேண்டிய எல்லா தீங்கையும் தேவன் இயேசுவாக வந்து அவர் மேல எல்லா தீங்கையும் ஏற்றுக்கொண்டு இப்ப நமக்கு நன்மையை மட்டுமே வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தீமை கிடையாது, நன்மை மட்டுமே. உடனே நம்ம கிறிஸ்தவங்களை நினைச்சிடக்கூடாது, கர்த்தர் நன்மையும் என்ன பண்றாரு, நன்மையும் கொடுப்பார் தீமையும் கொடுப்பார். அது காரணம் யோபு பேசுனதுதான். ரொம்ப அழகா பேசுவார் யோபு. தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ, பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். யோபுடைய கவனிங்க, யோபுடைய சாபத்தை, யோபுடைய பாவத்தை, யோபுடைய தீங்கை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்க்கல. உங்களுடைய என்னுடைய எல்லா தீமைகளையும், எல்லா சாபங்களையும், எல்லா தரித்திரங்களையும், எல்லா வியாதிகளையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து இருக்கிறார். அதை பார்க்கணும். சும்மா பைபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பூசிக்க கூடாது. முதல்ல பார்க்கணும், யோபுவோ நானும் ஒன்னா? யோபுவை இயேசுவின் ரத்தம் கழுவல, யோபுவை இயேசுவின் ரத்தம் மீட்கல. புரியுதுங்களா? யோபுக்காக இயேசு சிலுவையில் தொங்கல, ஆனா உங்களுக்காக எனக்காக சிலுவையில் தொங்கி இருக்கிறார்னா நாம சம்திங் டிஃப்ரெண்ட். அதை புரிஞ்சுக்கணும். அப்படியே படிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது. எல்லாம் பைபிளில் தாங்க இருக்குது. அதான் பாருங்க, எல்லாம் பைபிளில் இருக்குது. பைபிளில் ஒருத்தர் எடுத்து படிப்பாராம். எப்படி படிப்பாராம்? டபாக்குன்னு திறப்பாரு. திறந்து ஒரு கல்ல போகிற வசனத்தை படிப்பாராம். ஒரு நாள் அப்படி படிச்சாராம். திறந்து யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான்.
என்ன ஆண்டவரே நாண்டு கொண்டு செத்தான் வருது. கர்த்தர் தான் பேசுவாரா? டெய்லி அப்படிதான் படிப்பாரான். அன்னைக்கு யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். என்ன ஆண்டவரே நாண்டு கொண்டு செத்தான்? சரியில்லை இந்த வார்த்தை. ஆண்டவரே இன்னொரு முறை பேசுங்க தயவு செஞ்சுன்னு சொல்லிட்டு திரும்பவும் மூடிட்டு கண்ணை மூடிட்டு சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் 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 படிச்சாரா. நீயும் அப்படியே செயல்பட்டாரா? ஐயோ என்ன ஆண்டவரே யூதாஸ் தான் நாண்டுக்குன்னு சொத்தானா, இப்போ நானும் நாண்டுக்குன்னு சாவணுமா? இல்லை இல்லை, இது கர்த்தர் பேசுகிற மாதிரி தெரியல, சாத்தார் பேசுகிற ஆண்டவரே, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பேசுங்க ஆண்டவரே சொல்லிட்டு சீக்கிரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே அப்படி எப்படி பண்ணிட்டு பைபிள் அப்படி திருப்பி நல்ல கையெல்லாம் முறுக்கி டக்குன்னு ஒருத்தர் தந்து அப்படி படுத்தாரான். பச்சா செய்கிறது சீக்கிரமாய் செய்யணும். பைபிள் இருக்குது தான் செய்கிறோம், பைபிளில் தான் இருக்குதுன்னா பைபிள் இப்படி கூட தானே இருக்குது. யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தா, நீயும் அப்படியே செய்கிறது சீக்கிரமாக செய்யறது இருக்குது. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கணும்? சாவணும் இல்லை. ஆனால் சாவுறாங்களா? மனுஷங்க அதிலெல்லாம் உஷாராக இருப்பான். அதெல்லாம் பிசாசு பேசுகிறான்னு சொல்லிடுவான். அதெல்லாம் யார் பேசுகிறா? அதுலலாம் புத்தி அறிவுலாம் நல்லா வேலை செய்யும். ஆனால் இப்படி சில வசனங்களில் பாருங்க, கர்த்தர் தாங்க தீங்கையும் கொடுக்குறாராம். வசனம் இருக்குதுங்க, ஏசாயா 45:7 இருக்குதுங்க. அவரே சொல்லியிருக்கிறாருங்க, சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. அவர் தாங்க கெடுதல்லாம் கொடுக்குறாரு. நம்ம வாழ்க்கையில் வர கெடுதல்லாம் கூட கர்த்தர் கொடுத்தாரு. வாங்கி வச்சுக்கோங்க பத்திரமா. நான் என்ன சொல்றேன்னா, வாங்கி வச்சுக்கிறோம், ஜெபம் பண்ணக்கூடாது. கர்த்தர் கொடுத்ததை ஆண்டவரே எடுத்துக்கங்கன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? தப்பு இல்லை. யாருன்னா ஆசீர்வாதத்துக்கா ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கங்கன்னு ஜெபம் பண்ணுறீங்களா? அப்போ கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறாருன்னா, கெடுதலையும் கர்த்தர் கொடுக்குறாருன்னா, கெடுதலுக்காக மட்டும் எதுக்கு ஜெபம் பண்ணுறீங்க? அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை எடுத்துக்கங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணுறதில்ல. அப்போ கெடுதல் மட்டும், இந்த ஜுரம் என்னை விட்டு நீங்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இந்த பலவீனம் நீங்கும்படி ஜெபிக்கிறேன். ஏங்க கர்த்தர் கொடுத்ததை நீங்கள் எப்படிங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம்? சந்தோஷமாக வாங்கி வச்சுக்கணும். ஆண்டவரே இன்னும் 2 பொட்டலம் இருந்தால் கூட போடுங்க. இப்போ சின்ன வியாதி தான் வந்து இருக்குது, இன்னும் தலைகளை வெடிக்கிற மாதிரி பெரிய கட்டிக்கு வர மாதிரி 2 வியாதி போடுங்க ஆண்டவரே, நல்லா சோத்துறோம் அப்படிலே வாங்கி வச்சுக்கணும். ஏன் அதை மனுஷன் எதுக்குறான்? நான் சொல்றீங்களா, உங்களுடைய சுபாவமே உங்களுடைய தன்மையே எதை காட்டுதுன்னா, தீமைகளை தேவன் கொடுக்கிறவர் அல்ல, தீமையினால் தேவன் நம்மை வருத்தப்படுத்துகிறவர் அல்ல, நம்மை சங்கடப்படுத்தி நம்மை வேதனைப்படுத்தி தேவன் அதில் சந்தோஷப்படுகிறவர் அல்ல என்பது நம்முடைய ஆவியே நமக்கு சாட்சி கொடுக்குது. புரியுதுங்களா? நம்முடைய ஆவியை நமக்கு என்ன பண்ணுது? ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. ஆனால் பாருங்க, சில போதனைகள்லாம் போதிச்சு கர்த்தர் யோபு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பற்களால் வாதித்தார். அது யோபுக்கு நடந்தது. நான் யோபுக்கு நடக்கலன்னு சொல்ல வரல. நான் யோபுக்கு நடந்தது. யோபுக்கு ஏன் நடந்தது நான் கேட்குறேன். யோபுக்கு நடந்தது, மோசைக்கு நடந்ததா? மோசைக்கு அது போல் நடந்ததா? சரி, ஆபிரகாம் நடந்ததா? யோசேப்புக்கு நடந்ததா? யாக்கோபுக்கு நடந்ததா? எவ்வளோ பேர் இருந்தாங்களே, ஏன் அவங்களுக்கெல்லாம் யோபுக்கு அந்த மாதிரிலாம் வரல? கர்த்தர் வந்து ஒரே ஃபார்முலா வச்சுருந்தாருன்னா எல்லாருக்கும் ஒரே ஃபார்முலா தானே வந்திருக்கணும். ஏங்க மாறி மாறி வருது? நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஃபார்முலா. எல்லாருக்கும் ஒரே ஃபார்முலா கிடையாது. உங்களை நடத்துறதுக்கு தேவன் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுக்கிறாரு. யோபுக்கு ஒரு ஃபார்முலா, மோசேக்கு ஒரு ஃபார்முலா, ஆனால் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஃபார்முலா. நீங்கள் மேக்ஸ் படித்து பாருங்க, ஒரு ஃபார்முலாவை எல்லா கணக்குக்கும் போட்டு பாருங்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவீங்க, முட்டை மார்க் வாங்கிடுவீங்க. ஒரே ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு எல்லா கொஸ்டினுக்கும் அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பாருங்க, ஆன்சர் பேப்பரில் என்ன வரும் தெரியுமா? பெரிய முட்டையாக வந்துடும். லைஃபும் பூஜ்ஜியம் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. ஏன்னா அவங்க யோபு ஃபார்முலாவை வச்சுக்கின்னு ஓடுறாங்க. ஒரே ஃபார்முலா, யோபு ஃபார்முலா. தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா? பிசாஸ் பார்க்கணும், நல்ல கேண்டிடேட்டு. இது எந்த ஃபார்முலா வச்சிருக்குது? யோபு ஃபார்முலா வச்சிருக்குது. ஆனால் பிசாஸ் என்ன பண்ணுவான்? இதுகிட்ட எந்த கெடுதல் வேணாலும் அனுப்பி விடலாம், இது என்ன பண்ணிக்கும்? ஏற்றுக்கும், எதிர்க்காது. கவனிங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் இதிலெல்லாம் ஒரு தெளிவு வேணும். நமக்கு வந்து சத்தியத்தை அறிகிற அறிவு வேணும். புரியுதுங்களா? சும்மா ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவை ஏற்றுக்கணும், கோயிலுக்கு போனோம், செத்தா பரலோகம் போவோம் இல்லை. இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை ஒரு பரலோக வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த பரலோக வாழ்க்கையை பார்த்து தான் பல பேர் இந்த ராஜ்யத்துக்குள்ளே வருவாங்க. நீங்கள் இந்த பூமியில் நல்லா வாழ்ந்தாதாங்க உங்களை பார்த்து பல பேர் இயேசுவை ஏற்றுப்பாங்க.
நீங்கள் பரிதாபமாக இருந்தால் நீங்கள் சொல்கிற இயேசுவை ஏற்றுக்க மாட்டாங்க. என்னன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? நீ வணங்குகிற இயேசு எனக்கு வேணாம், நீயே பரிதாபமாக கிடக்குற, உனக்கே சாப்பாடு இல்லை, உனக்கே துணி இல்லை, உன் வாழ்க்கையே நல்லா இல்லை, உன் குடும்பமும் நல்லா இல்லை, உன் பிள்ளைங்க நல்லா இல்லை, எனக்கு இந்த இயேசுவே வேணாம், நான் இப்படியே இருந்துக்கிற போ அப்படின்ட்டுருவாங்க. நாம் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கணும். எதுக்கு நல்லா இருக்கணும்? சுகபோகமாக வாழ்றதுக்கு இல்லை, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த நாம் நல்லா இருக்க வேண்டும். அதை புரிஞ்சுக்கங்க. சும்மா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்ட்டு வேற நான் அப்படி பந்தாவா கோட் ஷூட் போட்டு சுற்றுறதுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லல. நம்ம நல்லா இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருந்தால் தாங்க 1 கிலோ அரிசி போடுற இடத்துல 1.5 கிலோ அரிசி போட்டு 2 பேருக்கு சாப்பாடு போட முடியும். நீங்கள் நல்லா இருந்தால் தான், புரியுதுங்களா? 100 கிராம் பருப்பு போட்டு வைக்கிற சாம்பாருக்கு 150 கிராம் பருப்பை போட்டு சாம்பார் வச்சு 2 கிலோ சாம்பார் இல்லாதவனுக்கு கொடுத்து இயேசுக்கிட்ட கொண்டு வர முடியும். உங்களுக்கே 100 கிராம் பருப்பு போடுறதுக்கு 50 தான் இருக்குதுன்னா நீ எங்கேருந்து சாம்பார் கொடுப்ப, ரசம் கொடுப்ப? ராஜ்யம் முக்கியம், தேவனுடைய ராஜ்யம் முக்கியம். ஏன் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறோம்? நம்ம உலகத்தான் கிடையாது. நம்ம உலகத்தான் மாதிரி இஷ்டத்துக்கும் பணத்தை செலவழித்து கெட்ட வழியில் செலவழித்து கெட்ட சந்தோஷத்தை அனுபவிச்சு, புரியுதுங்களா? அதில் சந்தோஷப்படுற கூட்டம் கிடையாது. நம்ம பரிசுத்தமானவர்கள், நாம் தேவனுக்காக வாழ்கிறவர்கள். ஆனால் அதே சமயம் நல்லா இருக்கணும்னு ஏன் விரும்புகிறோம்? இந்த பணங்களை பொருட்களை எல்லாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, ஆத்தும ஆதாயத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றாரு, சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. இப்போ நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தீங்கை உண்டாக்குகிறாரு? புரியுதுங்களா? நம்ம ஆண்டவர் சும்மா இருக்கணும்லாம் பிடிச்சி தலையை உடைச்சி கட்டு போட்டு அனுப்புகிற ஆண்டவர் கிடையாது. நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க. ஆண்டவர் எவனை தலை ஒழுங்காக இருந்ததுன்னா அவனை கூப்பிட்டு டம்முன்னு செவத்தில் ஒரு முட்டி 3 தையல் போட்டு கட்டை போட்டு போடா அப்படின்னு அனுப்புகிற ஆண்டவர் நினச்சிக்கிறாங்க. இல்லை, தீங்கை உண்டாக்குறோன்னு அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் சொல்கிறாரு, தீமை உனக்கு ஏன் வருதுன்னா நான் தான்ப்பா காரணம். நீ என்னை ஏற்றுக்குன்னு இருந்தீங்கன்னா உனக்கு அந்த தீமை வராது. நீ என்னை ஏற்றுக்காததுனாலேயே உன் வாழ்க்கையில் தீமைகள் வருகிறது. அல்லேலூயா. ஏன் மனுஷனுக்கு இன்னைக்கு தீமை வருது? நீ பாருங்க, உலகம் ஃபுல்லாக பேசுவாங்க. இந்த சுவிசேஷனை போய் நான் ஹாஸ்பிட்டல் ஊழியம் செஞ்சுக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இயேசு நேசிக்கிறார், இயேசு சுகமாக்குறாருன்னா உடனே அங்கேருந்து ஒரு 2-3 பேர் வருவாங்க. உங்கள் இயேசு சுகமாக்குறாருன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாரையும் சுகமாக்க சொல்லி பார்ப்போம். ஏன் எல்லாரும் சுகமாகல? அப்புறம் பெரிய லிஸ்ட் எடுப்பாங்க. நேற்று அந்த இடத்துல ரயில் விபத்து, இத்தனை பேர் இறந்து போனாங்க, இந்த ஊரில் பஞ்சம், அத்தனை பேர் இறக்குறாங்க, இந்த ஊரில் கலவரம், இத்தனை பேர் செத்தான், அந்த ஊரில் பூகம்பம், அத்தனை பேர் விழுந்தான் செத்தான். இதெல்லாம் ஏங்க உங்க இயேசு காப்பாத்தல? திரு முடிக்காதீங்க. ரொம்ப சிம்பிள் ஆன்சரு. அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுன்னு இருந்தா நல்லா தான் இருந்திருப்பான். தீங்கு அவனுக்கு ஏன் வந்ததுன்னா அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால தீங்கு அவன் மேல் வருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஏன் தீங்கை வர பண்ணுகிறார், அனுமதிக்கிறார்னா அவன் கர்த்தருடைய பாதுகாப்புல இல்லை, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இல்லை, அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இல்லை. சரிங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் இயேசு ஏற்றுக்கினாங்க, எனக்கு தெரிஞ்ச இயேசு ஏற்றுக்கினாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த வியாதி இருக்குதுங்க, அந்த பலவீனம் இருக்குதுங்க, இவங்க செத்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது அறியாமை. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் எதனால சங்காரம் ஆகுறாங்க? அறியாமையினால், அறிவில்லாததனால், அறியாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். என்ன அறியாமை? எத்தனை சர்ச்சை இது மாதிரி போதிக்கிறாங்க, எத்தனை சர்ச்சை இது போல போதிக்கிறாங்க. எல்லா சர்ச்சில் என்ன போதிக்கிறாங்க? இயேசு கையை ஒடிப்பாரு, காலை ஒடிப்பாரு, தலையை ஒடிப்பாரு, என்ன உன் பிஸ்னஸை பிடுங்குவார், உன் வேலையை பிடுங்குவார், உன் வருமானத்தை பிடுங்குவார், எல்லாத்தையும் பிடுங்கி உன்னை நடுத்தூரில் நிற்க வைப்பார். ஏன் நிற்க வைப்பார்? அப்போ தான் நீ ஒழுங்காக ஜெபம் பண்ணுவ. நான் கேட்குறேன், நீங்கள் உங்கள் ஜபத்தை விட இயேசு உயிர் மட்டமாக போச்சா? உங்கள் ஜபத்தை விட இயேசு சிலுவையில் கொடுத்த ஜீவன் மட்டமாக போயிடுச்சா? அப்போ இயேசு அவர் சிலுவிலெல்லாம் தொங்கி ஜீவனை கொடுத்ததுலாம் ஒரு உயர்வாக தெரியல. உங்கள் ஜபத்தில் தான் நீங்கள் உயிர் வாழ போகிறீங்களா? முதல்ல ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க, ஜபம் முக்கியம்தான், ஜபம் நல்லது தான். ஆனால் நம்ம அதில் பிழைக்கல. மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நாம் வார்த்தையில் பிழைக்கிறோம். இயேசு எனக்காக சிலுவையில் மரித்து இருக்கிறார், நான் அதனால் வாழ்னுவேன், அதனால் நான் சுகமாக இருப்பேன்.
அதனால் நான் ஆரோக்கியமாக இருப்பேன், அதனால் நீடித்த ஆயுளாக இருப்பேன் அப்படின்றது மனுஷனுடைய மனநிலையில் வரல. நிறைய கிறிஸ்துவ சபைகள் இப்படிலாம் போதிக்கப்படுவது இல்லை. என்ன போதிக்கிறாங்க? நீ 2 மணி நேரம் ஜெபம் பண்ணலன்னா கர்த்தரும் பிஸ்னஸை பிடிங்கிடுவார், நீ 3 மணி நேரம் ஜெபம் பண்ணலன்னா காலை ஒடிச்சிடுவார், நீ இதெல்லாம் செய்யலைன்னா இதெல்லாம் உனக்கு போயிடும், நாசமாக போவ, நஷ்டப்பட்டு போவ, ஒன்றும் இல்லாமல் போவ, இதெல்லாம் செஞ்சாதான் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. இதை மனுஷன் கேட்டு 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 பல வருஷமாக கேட்டு அது நல்லா சொல்லுவாங்க தெரியுமா, நாடி நரம்புலலாம் ஊறி போச்சு. இங்கே வந்து கேட்டால் இது ஏற மாட்டேங்குது, கஷ்டமாகுது. நாங்கள் இது கேட்டதெல்லாம் என்ன கேட்டோம்? எங்கள் பாஸ்டர் என்ன சொன்னார்? காலையில் 4 மணிக்கு ஏறிச்சு ஜெபிச்சாதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொன்னார். நான் சொல்கிறேன், வசனம் சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கையில், என்னது? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால். எப்போ இயேசு மரிச்சாரா? நமக்காக 4 மணிக்கு எழுந்துச்சு ஜெபம் பண்ணும்போதா? 3 மணிக்கு எழுந்துச்சு ஜெபம் பண்ணும்போதா? இல்லை 40 நாள் உபவாசம் இருந்தீங்களா அப்போ மரிச்சாரா உங்களுக்காக? எப்போ மரிச்சார் இயேசு? வசனம் சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. புரிஞ்சிக்கணும், மக்கள்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா வந்து ஜபம் பண்ணுறது நல்லது தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஜபம் பண்ணுறது நல்லது தான், வேதம் வாசிப்பது நல்லது தான், ஊழியம் செய்வது நல்லது தான், உபவாசம் இருப்பது நல்லது தான். நான் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் கவனிங்க, அதை வச்சு நீங்கள் ரிவர்ஸ் கியரில் போயிடக்கூடாது. அதை வச்சுன்னா என்ன கியரில் போயிடக்கூடாது? வண்டியில் பார்த்தீங்கன்னா 5 கியர் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? 6 கியர் இருக்கும் மொத்தம். ஃபர்ஸ்ட் கியரு, செகண்ட் கியரு, தேர்ட் கியரு, ஃபோர்த்து கியரு, ஃபிஃப்த்து கியரு, அப்புறம் ஒரு கியர் இருக்கும் ரிவர்ஸ் கியரு. எல்லாம் கியர் தான். ரிவர்ஸ் கியரை போட்டு பாருங்க, வண்டி முன்னாடி ஓடுமா? ரிவர்ஸ் கியரை போட்டுட்டு நீங்கள் எவ்வளோதான் ஆக்சிலேட்டரை மெரிச்சாலும் அவ்வளவா ரிவர்ஸில் ஓடிட்டு இருக்கோம் வண்டி. தாம்பரத்துக்கு போக வேண்டிய ஆள் தாம்பரத்துக்கு போக மாட்டீங்க, பீச்சில் போய் விழுந்துருவீங்க. ஏன்னா என்ன கியர் போட்டு வச்சுக்கிறீங்க? அது போல் தாங்க வார்த்தை முக்கியம், சத்தியம் முக்கியம், தேவனை அறிகிற அறிவு முக்கியம். சும்மா வந்து எல்லாம் சபை தான், எல்லாரும் பாசு தான், எல்லாரும் பைபிள் தான் போதிக்கிறாங்கன்னு சொல்லி போகக்கூடாது. எங்கே என்ன சத்தியம் போதிக்கிறார்கள், என்ன வார்த்தையை போதிக்கிறார்கள் புரிந்து கொள்ளணும். பவுல் ரொம்ப அழகாக, பவுலுடைய பிரசங்கங்க இதெல்லாம் வந்து பவுலுடைய ஊழியம், பவுலுடைய பிரசங்கம். பவுல் சொல்றாரு, சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மேன்மை பாராட்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. நம்ம இயேசுவின் செயலை தாங்க பேசுகிறோம், மனுஷனுடைய செயலை பேசலை. புரியுதுங்களா? அதுதான் நான் இந்த சபையுடைய நோக்கம் என்ன, நான் மனுஷனுடைய செயல்களை மகிமைப்படுத்தவில்லை, இயேசு மனுஷனுக்காக செயல்களை மகிமைப்படுத்தி பேசுகிறோம். இயேசு மனிதனுக்காக செய்த செயல்களை மேன்மைப்படுத்தி பேசுகிறோம். அதுக்கு தான் நிற்கிறோம், நம்ம அதுலேருந்து இறங்கலை. புரியுதுங்களா? சரி, ஓகே. அப்போ கர்த்தர் தீங்க வர பண்ணுகிறார்னா, ஏன் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்குள்ள தீமை வருதுன்னா சத்தியம் இல்லை. வரங்கள் சில வாரங்களுக்கு வேலை செய்யும், வார்த்தை வாழ்நாள் முழுவதும் வேலை செய்யும். அல்லேலூயா. மக்கள் எதுக்கு பின்னாடி வர்றாங்க தெரியுங்களா? வரம். அந்த ஊழியக்காரர், வரம் பெற்ற ஊழியக்காரர் ஓடு. வரம் எத்தனை நாளைக்கு வேலை செய்யும்? கை வச்சு 2 நாளைக்கு வேலை செய்யும், அப்புறம் ப்ராப்ளம் வந்துடும். திரும்ப அவர்கிட்ட நீ ஒன்றும் இல்லை, அவர் வடியாடணும் உங்ககிட்ட, திரும்ப அவர் வந்து கை வைக்கணும். சில நாட்களுக்கு வேலை செய்யும், திரும்பி தொடங்கிடும் அது வேலையை. திரும்பி ஒன்று நீங்கள் ஓடணும், அவர் மரியாதைக்கு ஒரு முறை வந்து கை வைப்பார், உன் மரியாதைக்கு நீ 10 முறை போய் நிற்கணும். இப்போ ஐயா தலையை கொடுத்து ஜெபம் பண்ணிங்க ஐயா, நல்லா ஆயிடுச்சு, திரும்ப வந்துடுச்சு ஐயா, திரும்பி ஒரு ஜெபம் போடுங்க, தண்ணி தெளிங்க, எண்ணெயை ஊற்றுங்க, அரிசியோ உப்பை கொஞ்சம் போட்டு அனுப்புங்க. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யும் வரங்கள். ஆனால் உங்களுக்குள்ள வார்த்தைகள் இருந்தால், நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள வார்த்தைகள் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வெற்றியாய் வாழலாம், வாழ்நாள் முழுவதும் சுகமாய் வாழலாம், வாழ்நாள் முழுவதும் ஜெயமாக வாழலாம். அல்லேலூயா. அப்போ எதில் போக போகிறோம்? வரத்துக்கு பின்னாடி போக போகிறோமா, வார்த்தைக்கு பின்னாடி போக போகிறோமா? இன்னைக்கு கிறிஸ்தவம் எங்கே போய் கொண்டு இருக்குது? கிறிஸ்தவர்கள் எங்கே போய் கொண்டு இருக்கிறாங்க? வரம் பெற்ற தேவதாசர் ஜிப்பா பின்னாடி போயிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், வார்த்தை கொடுத்த இயேசுக்கு பின்னாடி போங்க. வரம் பெற்ற ஜிப்பா வேணாம்,
வார்த்தை கொடுத்த அப்பா தான் வேணும். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. வரப்பெற்ற ஜிப்பா இல்ல, வார்த்தை கொடுக்குற அப்பா. நல்லா இருக்குதுல்ல டைலாக்கு? வார்த்தையெல்லாம் எழுதி வைக்கப்பா. சர்ச்சில் நம்ம அப்புறம் பெரிய சர்ச்சா கட்டோம்னா எழுதி வைக்கலாம்ப்பா. இதெல்லாம் பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. சரி, இந்த வசனத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, கர்த்தராகிய நானே இவைகள் எல்லாம் செய்கிறவர். ஆண்டு சொல்றாரு, நன்மையும் நான் தான்ப்பா செய்கிறேன், தீமையும் என்னால் தான் வருது. அப்படின்னா என்னன்னா, உன் வாழ்க்கையில் தீமை வந்துச்சுட்டா நீ கவலைப்படாத, என்னால் மாற்ற முடியும். அதுதான் அர்த்தம். இப்போ வேற ஒருத்தர் தீமை செய்கிறார் சொல்லிட்டா என்ன பண்ண முடியாது, என்னால் மாற்ற முடியாது. பவர் அப்படி போயிடுச்சு. சில பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, இங்கே வந்து பில்லு மட்டும் தான் எழுதுறோம், அவன் தான் அரிசி போடுவான். இவர் பில்லு மட்டும் தான் போடுவார், அரிசி யார் போடுவான்? இன்னொருத்த போடுவான். இவரால் என்ன பண்ண முடியாது, வந்து அரிசி போட முடியாது. ஆனால் சில கடையில் பார்த்தீங்கன்னா இவரே பில்லு போடுவார், அங்கே போய் அரிசியை போடுவார். பார்த்துருக்கிறீங்களா? நம்ம ஆண்டவர் அப்படிதான். அவர் சொல்கிறாரு, நானே பில்லு போடுவேன், நானே அரிசியை போடுவேன். அரிசி போடும்போது உனக்கு நல்லா இல்லை அரிசி, வேற அரிசி வேணுமா, நான் மாற்றி போடுவேன், என்னால் முடியும். ஏன்னா அரிசி போடுகிறவர் நானே. அல்லேலூயா. புரிஞ்சுங்க ஒரு அல்லேலூயா, புரியாதவங்க ஒரு அல்லேலூயா. ஓகே. அவர் சொல்றாரு, நன்மையும் நான் தான்ப்பா கொடுக்குறேன், தீங்கையும் நான் தான் அனுமதிக்கிறேன். கொடுக்குறேன்ல, அனுமதிக்கிறேன். அப்போ அவர் நினைச்சாருன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை என்ன பண்ணுவார்னா மாற்ற முடியும். பிசாசு தீமை கொடுக்குறான்னு சொல்லிட்டா நம்ம தேவனால் என்ன பண்ண முடியாது, அதை மாற்ற முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட பவர் இருக்குது, அப்படி ஆகிடும். ஆனால் அவர் சொல்கிறாரு, பவர்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. எல்லா அதிகாரங்கள், எல்லா ஆளுகைகள், எல்லா வல்லமைகள் எல்லாம் நம் தேவனிடத்தில் தான் இருக்கிறது. நான் இயேசு ஏற்றுக்கணும்னு சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, இயேசு சொன்னார், அவர்கிட்ட இருக்கிற எல்லா ஆளுகைகள், வரங்கள், வல்லமைகள் எல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, நம்ம கையில் கொடுத்துட்டாரு. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு தந்தறினார். அந்த நாமத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சொன்னாரு பிதா வந்து இயேசுவுக்கு நாமத்தை, இயேசு நாமத்தில் என்ன கொடுத்திருக்கிறாரு, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். பரலோகத்தில் போனீங்கன்னா பெஸ்ட் நாமம் எது? பிதாவாகிய தேவன்கிட்ட போய் கேளுங்க, பிதாவே பரலோகத்திலே சிறந்த நாமம் எது? இயேசுவின் நாமம். பூமியில இயேசுவின் நாமம். சரி, பாதாளத்தில் போய் கேட்போமா, அங்க எந்த நாமம் பெஸ்ட் நாமம்? இயேசுவின் நாமம். இப்போ அவ்வளோ வல்லமை உள்ள நாமத்தை இப்போ நான் இயேசு என்ன பண்ணாரு, நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே வியாதிஸ்தர் மீது கைகள் வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். நீ கை வச்சா வியாதி சுகமாவனா, உனக்கு வியாதி எப்படி வரும்? ஹலோ, நீ கை வச்சா வியாதி சுகமாகுதுன்னா உனக்கு வியாதி வரலாமா? அப்போ வந்தா என்ன பண்ணும், முதல்ல கையை உங்க மேல வச்சுக்கணும். முதல்ல கையை எங்க வைக்கணும், உங்க மேல வச்சுக்கணும். சொல்லுது, வியாதிஸ்தர் மீது கரங்களை வைப்பீர்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால என் சரீரத்தில் என்ன இல்லை, வியாதிக்கு அதிகாரம் இல்லை, இடம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் போய் என்று கட்டளையிடுகிறேன். பாஸ்டர் தேடாதீங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணோம், பாஸ்டர் அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடணும், அதெல்லாம் வேணாம். நீ உங்களுக்குள்ளவே இயேசுவின் நாமம் இருக்குது, உங்களுக்குள்ள பரிசுத்தாவினர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அன்றி இயேசுவை ஒருவரும் கர்த்தர் என்று சொல்ல முடியாது. நீங்கள் இயேசுவை கர்த்தர் என்று சொல்றீங்கன்னா அதுக்கு பேக்ரவுண்டை யார் தெரியுங்களா, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவினர் தான். உலகத்தில் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேர் இருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை நீங்களாம் இங்கே சர்ச்சில் வந்து உட்காந்து இருக்கிறீங்க, இயேசுவை பாடுனீங்க, துதிச்சிங்க, வார்த்தையை கேட்குறீங்க. உலகத்தில் எல்லாரும் இருக்கிறான், எல்லாரும் சர்ச்சில் இருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை எங்கே இருக்கிறான்? அவன் இப்போவே சினிமாக்கு எந்த ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணலான்னு ஃபோனில் தேடின்னு இருப்பான். மார்னிங் ஷோ புக் பண்ணலாமா, மேட்னி புக் பண்ணலாமான்ட்டு, இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாமா, அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாமா, எல்லாம் அவன் பிஸியாகிறான். எதில்? உலக காரியத்தில். ஏன் அவன் இயேசுக்கிட்ட வரல? அவனுக்குள்ள பரிசுத்தானவர் இல்லை. அவனுக்குள்ள யார் இல்லை? பரிசுத்தானவர் இல்லை. இருந்து தான் அவனை இங்கே உடையாந்து உட்காந்து இருப்பான். ஐயோ, ஆண்டவர்கிட்ட போகணும், நன்றி சொல்லணும், துதிக்கணும், அவருக்கு
அவருடைய சமூகத்தில் உட்காரணுன்ட்டு வந்திருப்பான். அவனுக்குள்ளே பரிசுத்தானவர் இல்லை. உங்களுக்குள்ளே பரிசுத்தானவர் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கிறீங்க. அப்போ இந்த பரிசுத்தானவர் குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அப்போ நீங்கள் யாருங்க? அவர் சொன்னார் பார்த்தீங்களா, நானே இவைகள் எல்லாம் செய்கிறவன்ட்டு அவரையே உள்ள வச்சுன்னு இருக்கிறீங்க. நானே இவைகள் எல்லாம் செய்கிறவர், எல்லாவற்றையும் நான் செய்கிறவர், எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் சொல்லுகிற தெய்வத்தை, அந்த தெய்வத்தின் வல்லமைகளை உள்ளடக்கியவங்க தான் நீங்க. என்ன ஒன்று தெரிய மாட்டேன்து, தெரிஞ்சாதாங்க வேலை செய்யும். இவ்வளோ லைட் இருக்குது, எந்த லைட்டுக்கு எந்த சுவிட்சின்னு தெரிஞ்சு போட்டால் தான் அந்த லைட்டு வேலை செய்யும். ஃபேன் இருக்குது, எந்த சுவிட்சுக்கு ஃபேன் ஓடுன்னு தெரிஞ்சு ஃபேனை சுவிட்சு போட்டால் தான் ஃபேன் ஓடும். இதெல்லாம் தெரியலனா எல்லாம் இருக்கும், நமக்கு லாபம் கொடுக்காது, நமக்கு சந்தோஷம் கொடுக்காது. எல்லாம் இருக்கும், ஏரியாக்குள்ளே என்ன இருக்கும்? லைட் இருக்கும், ஃபேன் இருக்கும், ஏசி இருக்கும், எல்லாம் இருக்கும். நம்மளால் அனுபவிக்க முடியாது. முடியுமா? முடியாது. அப்படிதாங்க கிறிஸ்துவுக்குள் நமக்கு எல்லாமே இருக்கிறது. எல்லாம் நன்மைகள் இருக்கிறது, அதிகாரங்கள் இருக்கிறது, ஆளுகைகள் இருக்கிறது, வல்லமைகள் இருக்கிறது. புரியுதுங்களா? எல்லாமே இருக்கிறது கிறிஸ்துவுக்குள். இன் கிரைஸ்ட் எல்லாமே இருக்குது. ஆல் பவர்ஸ், அத்தாரிட்டி எல்லாமே இருக்குது கிறிஸ்துவுக்குள். ஆனால் நமக்கு தெரியலன்னா நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது. தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சர்ச்சுக்கு வரணும். அதுதான் சர்ச்சுக்கு வரணும். சர்ச்சுக்கு எதுக்கு வரணும்? சில பேர் பாருங்கள், சர்ச்சுக்கு சில பேர் எதுக்கு போவாங்க தெரியுங்களா? ஃப்ரெண்டை பார்த்து பேசுறதுக்காக சர்ச்சுக்கு போவாங்க. நான் ஆர்சியிலேருந்து இருக்கிறேன். ஆர்சியில் நான் ரோமன் கத்தோலிக்கில் இருக்கும்போது நாங்கள் போவோம் சர்ச்சுக்கு. எதுக்கு போவோம் தெரியுங்களா? இந்த ஆண்டவர் வார்த்தை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. அவர் ஃபாதர் சொல்வார், உட்கார கடவோ உட்காந்துப்போம், எழுந்திருக்க கடவோ எழுந்திருப்போம், முட்டி போட கடவோ முட்டி போடுவோம். அவர் சொல்வார், ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. நாங்களும் அதே ராகத்தில் உம்மோடோ இருப்பாராக ராகபா சொல்லிட்டு வந்துடுவோம். அவர் என்ன நான் எத்தனை வருஷம் ஆட்சி கோயில் போய்க்கிறேன், இது போலலாம் ஒரு பிரசங்கம் கூட கேட்டது இல்லைங்க. பொய் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். தேவனுக்கு முன்னாடி இருந்து உண்மையை சொல்கிறேன். இது போலலாம் எந்த பிரசங்கமும் கேட்டதில்லை. இப்போ ஏதோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ கேள்விப்பட்ட ஃபாதர் பாட்டெலாம் பாடுறாங்கன்ட்டு. அப்போல்லாம் ஃபாதர் பாட்டு கூட பாட மாட்டாங்க. அது ஒரு விதமான பாட்டுங்களை பாடி அவங்க இஷ்டத்துக்கு இழுத்து எல்லாம் சொல்லிட்டு அவங்க பண்ணுவோம். ஆனால் நாங்கள் கோயில் எது போவோம் தெரியுங்களா? அந்த ஃப்ரெண்டு வருவான், இந்த ஃப்ரெண்டு வருவான், அவனை பார்க்கலாம் இவனை பார்க்கலாம், அதுக்கிட்டே கோயில் போவோம். அப்போ இங்கே பெந்தகோஸ்த சபைக்கு அப்படி வரக்கூடாது. அது அங்கே அதோடு முடிச்சுக்கிடும். நானும் சடை எடுத்தீங்க பார்த்தீங்களா, தண்ணியில் மூழ்கினீங்க பார்த்தீங்களா, அப்போவே அந்த நான் ஆசி பழக்கத்தையும் மூழ்கிடணும். கோயிலுக்கு போய் ஃப்ரெண்டை பார்க்கணும், கோயிலுக்கு எதுக்காக போகணும், அதுக்காக போகணும், எல்லாம் அதை முடிச்சுக்கணும். இங்கே கோயிலுக்கு வர்றது எதுக்காக வரணும்? கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், நன்றி சொல்ல போகிறேன், அவரை தொழுது கொள்ள போகிறேன், அவரை வணங்க போகிறேன், அவருடைய நல்ல வார்த்தைகளை கேட்க போகிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன், எனக்கு விசுவாசம் வரப்போகுது. அல்லேலூயா அப்படின்ட்டு வரணும் ஒழிய சும்மா வந்து அதே மாதிரி வரக்கூடாது. இன்னும் நாங்கள் தான் அப்படியெல்லாம் தெரியாமல் போயிட்டோம். புரியுதுங்களா? கோயில் போகிறதுக்கு எதுக்காக? அந்த ஃப்ரெண்டை பார்க்கலாம், அந்த சொந்தக்காரங்க பார்க்கலாம், சொந்தக்காரங்களையும் மீட் பண்ணுறது. அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி உட்காருவோம். சொந்தக்காரங்க எந்த பெஞ்சில் உட்காருமோ அதே பெஞ்சு பக்கத்தில் உட்காருவோம். ஏன்னா அப்போ தானே பேசின்னு இருக்க முடியும் வசதியாக. அவர் பாட்டு அவர் என்னென்ன பண்ணுவார், சாம்பிராணி போடுவார், மெழுகுவத்தி கொளுத்துவார், கலக்கலன்னு எல்லாம் அவர் ஒரு பக்கம் பாடிட்டு இருப்பார். நாங்கள் பக்கத்தில் அப்படியே ரொம்ப அமைதியாக பேசிட்டு இருப்போம். அத்தை எப்படிங்கிற, நல்லா இருக்கிறியா, பசங்களாம் எப்படி இருக்கிறாங்க, வேலைலாம் எப்படி போகுது, எல்லாம் போதா நல்லா போதா அப்படி. இது பெந்தகோஸ்த சபை அப்படி கிடையாது. ஆமென். எதுக்கு சொல்ல வரனா, உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், மறந்துடாதீங்க. உங்களுக்குள்ள பரிசுத்தாவினர் இருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நீங்கள் வெட்கப்பட்டே போக விட மாட்டார். உங்களை வெட்கப்படுத்தணும், உங்களை அழிக்கணும், கெடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் பெரிய வேலை செய்யலாம். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிறவர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். யாருக்கோ தீர்க்க தரிசனமாக வருது. சரி, ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, 7வது வசனம். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகி நானே இவைகள் எல்லாம் செய்கிறவர்.
நம்ம ஆண்டவர் நமக்கு தீங்கு செய்கிறவர் அல்ல, நன்மை செய்கிறவர். ஏன்னா யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனத்தில் சீஷர்களை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இவர் துக்கத்தை கொடுத்து துக்கத்திலே அழுத்தி துக்கத்திலே சாப்டர் முடிக்கிறவர் கிடையாது. துக்கன்ற சாப்டரை மாற்றி எழுதுவார். ஹாப்பி, என்ஜாய். அல்லேலூயா. எல்லா துக்கங்களையும் தேவன் சந்தோஷமாக மாற்றுவார். எல்லா தீமைகளையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். இயேசு சிலுவையில் அதை தான் நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஓகே, நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். சீக்கிரம் எல்லாம் எழுந்து நில்லுங்க, கண்களை மூடுங்க. சீக்கிரமா முடிக்க வேணுமா வேணாவா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெளிச்சத்தை படைத்து இருளையும் உண்டாக்கினவர் ஆண்டவரே. சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, நானே இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறவர் என்று சொன்னவர் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாக நாங்கள் உண்மை அறிகிற அறிவை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தைகள் மூலமாக, இந்த சத்தியங்கள் மூலமாக ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவு, உண்மை பற்றிய தன்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்மால் எல்லாம் செய்ய முடியும் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் செய்ய முடியும். ஆனாலும் நீர் எங்களை அழிக்கிற காரியங்களை செய்கிற தகப்பன் அல்ல, எங்களை கெடுக்கிற காரியங்களை செய்கிற தகப்பன் அல்ல, நாங்கள் நாசமாய் போகிற காரியங்களை எங்களுக்கு தருகிற தகப்பன் அல்ல ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே நீர் எங்கள் தீமைகள் எல்லாம் நன்மையாக மாற்றும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக ஆண்டவரே, உம்மை நம்புகிறவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நன்மை செய்கிற தேவன் ஆண்டவரே. நீ தீமையே அல்லப்பா, நீங்கள் தீமையே அல்ல, நன்மையை செய்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் ஆதியாகமத்தில் உம்மை பார்க்கும்போது, சிருஷ்டிப்பில் உம்மை பார்க்கும்போது மனுஷனுக்கு தீமையை மட்டும் உண்டாக்காமல் எல்லா நன்மைகளையும் உண்டாக்கி கொடுத்த தகப்பன் இயேசு கிறிஸ்து மூலமாக இப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்டவராக நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காரியங்களை எல்லாம் கேட்டிருக்கிறாங்க பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரே, ஆழ் மனதில் இருக்கிற உம்மை குறித்த தவறான எண்ணங்கள், தவறான காரியங்கள் ஆண்டவரே எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. சதுசேயர்கள் உம்முடைய வல்லமைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் அறியாததினால் தப்பான எண்ணம் கொண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சரியானதை அறியாவிட்டால் தப்பான எண்ணங்கள் உருவாகிவிடும். அதுபோல சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ளாவிட்டால் தவறான எண்ணங்கள் மனுஷர்களுக்குள்ள விதைக்கப்பட்டு விடுகிறது ஆண்டவரே. இந்த நிலைமையெல்லாம் மாறணும் ஆண்டவரே. இந்த சபையில் வருகிற பிள்ளைகளுக்கு சரியான சத்தியங்கள் இயேசுவின் நாமத்தில் விதைக்கப்படுவதாக. எல்லா தவறான எண்ணங்களும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகி போகட்டும். அதை விதைக்கிற பிசாசினுடைய கிரைகள்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம் ஆண்டவரே. அந்த விதைகள் எல்லாம் ஆண்டவரே விளையாமல் ஆண்டவரே எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. நல்ல விதைகளை விதைக்கிற நல்ல நிலமாக ஒவ்வொருத்தருடைய இருதயமும் இருக்கட்டும். பரிசுத்தானவரே உதவி செய்யுங்கப்பா. உங்கள் பிள்ளைக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ணுறீங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ணுறீங்க. அதை அவர்கள் அதிகமாக அறியணும். ஆவியானவரே உம்முடைய உறவில் வளரணும், உம்முடைய அன்பில் விருத்தி அடையணும். உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையின் மூலம் வருகிற துதிகன மகிமை மாட்சிமைகளை அப்பா நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.